பாண்டியன் ஸ்டோரியில் டுடே பேசல நம்ம அரசி இருந்துட்டு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியனோட கடையில் அந்த கடல மிட்டாயெல்லாம் கொடுத்துட்டு போனவர் வராரு. அரசியை பார்த்த உடனே ஆமாம் இவங்கள தானே நம்ம வண்டியில் இடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே பேக்கில் வராங்க. ஹாய்ங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அரசி இருந்துட்டு இவங்க யார் கூட ஹாய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியும் முன்னாடியும் திரும்பி பார்த்துட்ருக்காங்க. அங்கே அரசி மட்டும்தான் இருக்காங்க. உங்களை தாங்க சொல்கிறேன், என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்குற மாதிரி ஞாபகம் இருக்குது, ஆனால் எங்கே பார்த்தேன்னு தான் ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி அரசி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நான் கூட உங்களை வண்டியில் இடிச்சினேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் கூட வண்டி வரதே தெரியாமல் வண்டி முன்னாடி வந்து விழுந்தீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே அரசி வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாருங்க, அதுக்காக பார்க்குற இடத்துல எல்லாத்துலேயும் நான் விழுந்ததை சொல்லாதீங்க, எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சாரிங்க, இதை வேணும்ட்டெல்லாம் சொல்லலை, உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா, அதனால தான் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இத்தனை நாள் வரைக்கும் நாங்கள் சென்னையில் தான் இருந்தோம், படிப்பு விஷயத்துக்காக நான் சென்னைக்கு போயிட்டேங்க. இப்போ தாங்க எங்கள் சொந்த ஊருக்கே நான் வந்திருக்கேன், இங்கே ஒரு பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என் பேர் கார்த்திக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சரிங்க நான் அப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அரசியும் கார்த்திக்கும் பேசிகிட்டு இருக்கிறத இந்த குமரவேல் வந்து பார்த்துறாரு. பார்த்த உடனே இவன் யார், இவன் அரசுக்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அரசுக்கிட்ட போகிறாங்க. அரசியும் குமரவேலை பார்த்தோன்னே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, யார் அவன், யார் கூட சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்க, பல்ல கட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் யார் கூட பேசினா உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் யாரும் அதை கேட்குறதுக்கு, சும்மா எதுக்கு எடுத்தாலே வந்து பல்ல கட்டாத அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அரசியும் வந்து குமரவேலை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அரசி அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ஏங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, நான் யார் கூட பேசினா என்ன, பேசாமல் போனேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக தேவையில்லாமல் என்ன வந்து கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி நம்ம அரசி வந்து குமரவேலை பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, குமரவேலும் அங்கேருந்து கோவமாக கிளம்பி போகிறாங்க. வரவங்க போகிறவங்க எல்லாருக்கிட்டேயும் பல்ல காட்டிட்டுரு அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போயிடுறாரு. அரசி இருந்துட்டு இவருக்கு என்னதான் பிரச்சனையோ தெரியல, தேவையில்லாமல் எப்போ பாரு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அரசி ஒரு பக்கம் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு நம்ம கதிரும் முத்துவேலும் இருந்துட்டு காரில் வந்துட்டுருக்காங்க. ஆமாம், வெளியே போடுறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் எதுவும் சொல்லலையா? சொன்னாங்க. சரி, இவனும் பாவம் எவ்வளோ நாளைக்கு தான் வீட்டிலே இருப்பான், முக்கியமான ஒரு வேலையை முக்கியமான ஒரு ஆளை பார்க்குறதுக்காக போகிறதா நான் சொல்லிவிட்டு என் பாட்டு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ, அந்த முக்கியமான ஆள் நான் தானா? பேராசை தான், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, தெரிஞ்சவரை ஒருத்தரை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாலியாக பேசிட்டு போயிட்டுருக்கிற போது, ஆமாம் எதுக்காக என் அம்மா கிட்டலாம் வந்து ஸ்கூல் பிள்ளைலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலு வந்து கேட்கவும், அவங்களும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்களா? எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேறு என்னங்க பண்ண சொல்கிறீங்க, ஏதோ ஃப்ளோவில் சொல்லி விட்டுட்டேன், இதெல்லாம் பெருசாக பேசி முடியுமா அப்படின்ற மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்துதான் கார் ஒரு இடத்துல நின்றுது. அந்த இடத்துல நம்ம குமரவேலன் இருக்கார். என்ன இது, அந்த கதிரோட காரில் பெரியப்பா இருக்கார், போய் என்ன இதுன்னு கேட்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கடுத்துதான் என்னாச்சு காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் இல்லைங்க, உங்களை கடத்துறதுக்காக ஒரு காரை வர சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ, அவ்வளோ தூரம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏன் உங்களுக்கு கடத்த முடியாதே என்ன, தாராளமாக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, அப்படி தான் கூட்டிகிட்டு போ, யார் அதுக்கப்புறம் உங்கள் தம்பியை சமாளிக்கிறது, ஏற்கனவே அவர் படுத்திகிட்டு இருக்காரு, இதில் வேற நான் உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டேன்னா அவ்வளோதான் நான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு மட்டும் என்ன வண்டியை நிறுத்தணுன்னு ஆசையாக வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், புது வண்டி எடுத்துக்கலாம்ல, இது செகண்ட் ஹேண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, புது வண்டி போடணும் தான், ஆனால் கொஞ்சம் டைம் வேணும், அதுக்கு ஏற்கனவே என் அப்பா கிட்ட வாங்கின கடத்தை சீக்கிரமாக கொடுத்து அடைச்சாதான் அடுத்தடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ண முடியும்
முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வேணா நான் இன்னும் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், நீங்கள் ஒன்றும் சும்மா வாங்கிக்காத, கடனை வாங்கிக்கோ, உன்னால் எப்போ முடியுமோ அப்போ திருப்பி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏற்கனவே ஒரு இடத்துல கடனை வாங்கிட்டு தான் என் அப்பா கிட்ட சமாளிக்க முடியாமல் இருக்கிறேன். கூடிய சீக்கிரமாக என் அப்பா கிட்டேயும் அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புரியுது, ஆனால் இருந்தாலையும் இல்லைங்க, பணம்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தை பக்கம் போகிறாங்க. பின்னாடியே குமரவேலாம் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என் மாப்பிள்ளை தெரியும் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஐயா, நல்லாவே தெரியும். ஆமாம், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்தாங்க நீங்கள் கேட்ட பணம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றி ஐயா, இந்த உதவியை நான் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்ததா சரி போகலாமா, இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தை எல்லாத்தையும் இவர் தான் பார்த்துட்டு இருந்தார், இவர் கொஞ்சம் பணம் கேட்டார், சக்திவேல் கிட்ட கேட்டால் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருப்பான், அதனால தான் எதுக்கு அவங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சரி நம்ம அடுத்தடுத்து செக்கப்புக்கு போயே ஆகணும், வீட்டில் ஏதாவது போய் சொல்கிறதுக்காக இப்பயே பிளான் போட்டு வச்சுக்கோங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு நினச்சவே ரொம்ப பயமாக இருக்குது, அதுக்கெல்லாம் எதுக்கும் பயப்படாதீங்க, நார்மல் செக்கப் பண்ணிகிட்டே இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம குமரவேல் வந்து நிற்கிறாரு. என்ன பெரியப்பா இதெல்லாம், எதுக்காக இவன் கூட போய் வந்துட்டுருக்கீங்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எங்கே பார்த்தாலையும் நீங்களும் இவங்க குடும்பமும் எப்போ பாரு பேசிக்கிட்டே இருக்கீங்க, கையை கோத்துக்கிட்டே இருக்கீங்க, என்ன பெரியப்பா எங்கள் சொத்தை எல்லாத்தையும் இவங்க குடும்பத்துக்கு எழுதி வச்சுட்டு என்னையும் எங்கள் அப்பாவையும் நடு ரோட்டில் நிப்பாட்டுறதுக்கு இந்த குடும்பத்தோடு சேர்ந்து பிளான் போட்டுட்ருக்கீங்களா? ஆமாடா, இந்த சொத்துக்காக தான் நீங்களும் என் மாமாவோட இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கதிரும் மாறி மாறி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்கிற முத்துவேல் இருந்துட்டு, குமரவேலு வேணாம், நீ பேசாமல் வீட்டுக்கு போ, அது எப்படிப்பா பெரியப்பா போக முடியும், என்ன இதுன்னு சொல்லுங்கள், எனக்கு இப்போவே இல்லை உண்மையும் தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிரும் மாறி மாறி சண்டை போட்டுட்ருக்காரு. முத்துவேலும் சமாதானம் பண்ணி பார்க்குறாங்க. தெரியாதத்தனமாக குமரவேல் இருந்துட்டு நம்ம முத்துவேலை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. அந்த இடத்துலையே மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கடுத்து கதிர் பார்க்குறாங்க. மாமா மாமா என்னாச்சு மாமா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுப்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அந்த நிலவிலும் நம்ம குமரவேல் ஹெல்ப் பண்ணாமல் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறாரு. அதுக்கடுத்து தான் ஆம்புலன்ஸில் வர சொல்லி நம்ம கதிர் இருந்துட்டு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம குமரவேல் இருந்துட்டு வீட்டுக்கு பதறி அடிச்சுட்டு வராங்க. அப்பா அப்பான்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே வராங்க. நம்ம மாறி வடிவு அம்மாச்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னன்னு சொல்லி தொலையண்டா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம குமரவேல் வந்து எதுவுமே பேசாமல் அப்பா எங்கே அப்பா எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கடுத்ததாக சக்திவேலும் வராங்க. என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம பெரியப்பாவும் அதே மாதிரி கதிரும் காரில் போயிட்டு இருந்தாங்க. பின்னாடியே நான் போனேன், எதுக்காக இவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்டேன். அந்த நேரம் பார்த்து நம்ம கதிர் வந்து பெரியப்பாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டான், அவர் அதே இடத்துல மயக்கம் போட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த குடும்பமும் ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.